பாதி பேர் இதை வந்து இல்ல இதை நீங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டும் கேக்குறாங்க. சில பேர் வந்து இல்ல இதுதான் வந்து கரெக்ட், நீங்க நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் கமல் அவர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க. இப்போ அந்த தக்லைஃப் கமலும் அந்த தயாரிப்பாளரை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்னன்னா, தக்லைஃப் என்பது தமிழா? அந்த போஸ்டர்ல தக்லைஃப் என்பதே தமிழ்ல இல்லை, இல்லை இங்கிலீஷ்ல இருக்கு. இப்ப கோர்ட் உத்தரவை இவர் மீறுற மாதிரி தானே சார் இருக்கு. மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க டைம் கொடுத்தோம். நீங்க உங்களோட புரிதலுக்கு, தப்பான புரிதலுக்கு நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றது இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? இல்ல, கோர்ட்டு கூட கன்னடமா இருக்கு, கோர்ட்டு கூட கன்னட மொழியா இருக்கு, கன்னட வெறியா இருக்கு. உண்மையை தான் கமல் சொன்னார், அது மாற்று கருத்தே இல்லை, யாரும் அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் சொன்ன இடம் தவறு. அவர்கள் தமிழை ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழின் மீது ஜென்ம விரோதிகள். தமிழர்கள் மீதும் தமிழச்சிகள் மீதும் தமிழ் மீதும் தமிழ் மண் மீதும் அவர்கள் ஜென்ம விரோதிகள். அப்போ அவங்ககிட்ட போய் எப்படி நீங்க திணிக்க முடியும்? எல்லா வேலை செய்யலாமா? கன்னடம் பேசலாம் உதச்சி போடுவான், கன்னடம் பேசலாம் உதச்சிடுவான். 1 முதல் 5வது வரை கன்னடம் படிச்சே ஆகணும்.